அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ நம்ம ஹிஸ்டரியோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ 10th சோஷியல் சயின்ஸில் 6th லெசன் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் லாஸ்ட் வீடியோவில் எது வரைக்கும் பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கட்டபொம்மன் வரைக்கும் பார்த்துருப்போம். ஸோ கட்டபொம்மன் வந்து அதுக்கப்புறமா பிரிட்டிஷர்ஸ் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ மருது சகோதரர்கள் வராங்க. ஸோ மருது சகோதரர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களுமே வந்து யாருக்கு இருந்திருப்பாங்க, கூட இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வேலுநாச்சியாரோட பீரியடுக்கு வருவோம். ஸோ வேலுநாச்சியார் பீரியட்ல முத்து வடுகநாதருடைய அமைச்சராக தான் வந்து மருது சகோதரர்கள், பெரிய மருது சின்ன மருது அப்படின்னு சொல்லி இவங்க இருந்திருப்பாங்க. ஸோ பெரிய மருது அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ள மருது அண்ட் எங்க பிரதர் சின்ன மருது அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இவங்க யாரா இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முத்துவடுகநாதர் ஆஃப் சிவகங்கை. ஓகேங்களா? சிவகங்கை ஆண்ட முத்துவடுகநாதருடைய அமைச்சர்களா இவங்க இருந்திருப்பாங்க. சோ முத்துவடுகநாதர் இறந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இவங்க வந்து வேலுநாச்சியாருக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. சோ இவங்களுடைய அரியணை ஏறுறதுக்காக இந்த மருது சகோதரர்கள் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஸோ ரெபிலியன் ஆஃப் மருது பிரதர்ஸ். ஸோ மருது பிரதர்ஸோட ரெபிலியன் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1800 to 1801. ஓகேங்களா? ஸோ இது இரண்டாம் பாளையக்காரர்கள் புரட்சி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ முதல் பாளையக்காரர் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு புலித்தேவர், கட்டபொம்மன் இவங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா இது வந்து இரண்டாம் பாளையக்காரர்கள் புரட்சியா வந்து உருவாயிருக்கும். சரிங்களா? ஸோ மேலே நம்ம பார்த்துருப்போம்ல கோபால் நாயக்கர் ஃப்ரம் திண்டுக்கல், இவங்களுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு ரெபிலியன், ஒரு ட்ரூப் ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து திருப்பியும் பிரிட்டிஷருக்கு அப்போஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது அதில் கொடுத்துருக்காங்க. இதில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸோ இந்த இது வந்து ரொம்ப முக்கியம். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸோ துண்டாஜி ஆஃப் மைசூர், வர்மா ஃப்ரம் மலபார், கிருஷ்ணப்ப நாயக்கர் அண்ட் துண்டாஜி ஃப்ரம் மைசூர், ஸோ கோபால் நாயக் ஆஃப் திண்டுக்கல், ஸோ கேரள வர்மா. ஸோ இவங்களை பத்தி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இவங்க தான் வந்து ஒரு குரூப்பா ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுல February 1801 the two brothers of Kattabomman, Umithurai and Savathiya escaped from the Palayamkottai prison from Kamudi. ஓகேங்களா? ஸோ கமுதில இருந்து இவங்க தப்பிச்சு வராங்க. இவங்களுக்கு யார் அடைக்கலம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சின்ன மருது தான் வந்து இவங்களுக்கு ஹாஸ்பிட்டபிலிட்டியா இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்தது காலன் மெக்காலே. ஸோ மெக்காலே மூலியமா தான் வந்து இவங்க மெக்காலே பிரபு மூலியமா இவங்கெல்லாம் வந்து கைப்பற்றப்படுறாங்க அப்படிங்கறத நம்ம எடுத்துக்க முடியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். திருச்சி பிரகடனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருது பாண்டிஸ் இஷ்யூட ப்ரொக்ளமேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் விச் இஸ் கால்டு திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன். ஸோ இதான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா திருச்சி பிரகடனம் அப்படின்னு சொல்லுவோம். திருச்சி ப்ரொக்ளமேஷன் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆற்காட்டு நவாபுடைய கோவில் சுற்று சுவர்களை ஒட்டியிருப்பாங்க. ஸோ முக்கியமான பகுதிகள் எல்லாத்தையுமே வந்து இவங்களுடைய பிரகடனத்தை இவங்க கொடுத்துருப்பாங்க. ப்ரொக்ளமேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இவங்க சொல்லியிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ அதில் தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இது ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்க இதை ஒட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ ஆற்காட்டு நவாபோட கோட்டையிலையும் கோட்டை வாசல்லையுமே வந்து இருக்கும் அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட், the walls of Nawab Palace in Tiruchirappalli Fort and the walls of the ஸ்ரீரங்கம் டெம்பிள். ஓகேங்களா? ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த திருச்சி பிரகடனம் அப்படிங்கிறது ஒட்டப்பட்டது அப்படிங்கிற கொஸ்டின் வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃபால் ஆஃப் சிவகங்கை. ஸோ இதுக்கப்புறம் சிவகங்கையுடைய அழிவு, ஸோ அவங்களுடைய தோல்வி அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்படி ஒவ்வொருத்தங்களுமே வந்து இறந்திருப்பாங்க. முதல்ல நாகலாபுரம்ல வந்து சிவசுப்ரமணியர் கட்டபொம்மனுடைய அமைச்சர் வந்து இறந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. எங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கயத்தார்ல. அதுக்கப்புறம் மருது சகோதரர்கள், அதுக்கு முன்னாடியே வந்து ஊமைத்துறை சிறுத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய தம்பிகளுமே வந்து தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ பாஞ்சாலங்குறிச்சியில. ஸோ இதெல்லாமே இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட். அடுத்து கர்நாடகா ட்ரீட்டி 1801 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னால் வரி வசூலிக்க முடியல, அந்த வரி வசூலை நீங்களே செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த பிரச்சனையே வருது. ஸோ இவங்களுக்கு அடுத்தது யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தீரன் சின்னமலை இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்றாங்க, ஸோ இதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த 1801 அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் இதை மாத்தினாங்க. ட்ரீட்டி ஆஃப் கர்நாடிக் ட்ரீட்டி ஆஃப் 31st July 1801. சரிங்களா? ஸோ இவங்க என்ன சொல்லிப்பாங்க, the British assumed direct control over Tamilakam and the Palaikara system came to an end, the demolition of the all forts and disbandment of their army. ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இருக்க கோட்டைகள் எல்லாத்தையுமே அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டைரக்டா வந்து பிரிட்டிஷோடைய கண்ட்ரோல் கீழே வருவாங்க. ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது யார் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தீரன் சின்னமலை அப்படிங்கிறவர் வந்திருப்பாரு. ஸோ தீரன் சின்னமலை, ஸோ இவருடைய கொஸ்டின்ஸ்மே வந்து ரிப்பீட்டடா கேட்கறாங்க. தீரன் சின்னமலை அப்படிங்கிறதோட இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தீர்த்தகிரி, born as Tirthagiri in 1756. Dheeran was well trained in சிலம்பு, archery, horse riding and modern warfare. இதுல வந்து சிறப்பற்றவராக இருப்பாரு. ஸோ இவருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மைசூர் சுல்தான் கிட்ட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அவங்க கிட்ட இருந்து வேலை செஞ்சிருப்பாங்க. மைசூர் சுல்தான் கிட்ட அங்கிருந்து டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இவர் நடுவில் இடைமறிச்சு அந்த வரி பணத்தை எல்லாத்தையுமே இவர் பிடுங்கி இருப்பாரு. ஸோ பிடுங்கிட்டு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சிவன்மலைக்கும் இந்த சென்னிமலைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த சின்னமலை அப்படிங்கிறது தான் தீரன் சின்னமலை நான் தான் வந்து பிடுங்கன்னு சொல்லி போய் சொல்லு அப்படிங்கக்கூடிய ஒரு வசனத்தை வந்து இவர் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா திப்பு சுல்தான்
சுல்தானுடைய திவான் முகமது அலி இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டாக்ஸ் முன்னாடி ரிட்டர்ன் போயிட்டு இருப்பாங்க. அப்ப இவங்களை வழி மறைச்சு இவங்க வாங்கியிருப்பாங்க. ஸோ என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுல்தான் சின்னமலை ஹூ இஸ் பிட்வீன் சிவன்மலை அண்ட் சென்னிமலை, இவங்களுக்கு நடுவில் இருக்க நான் தான் வந்து இதை வாங்கணும்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயங்கரமா பேசியிருப்பார். ஓகேங்களா. ஸோ இவர் எந்த இடத்துல இருந்து போட்டு புரிஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓடா நிலை அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் வந்து இவர் வார் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இவரை எப்போ வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சங்ககிரி ஃபோர்ட்ல ஜூலை 31, 1805 வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க. ஸோ அடுத்தது வெள்ளூர் ரிவோல்ட். ஸோ வெள்ளூர் ரிவோல்ட் அப்படிங்கிறது யார் கீழே வருது? ஸோ அகெயின் அங்க இருக்கிற நம்ம எல்லாத்தையுமே வந்து மாத்தி கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. ஸோ வேலூர் புரட்சி அப்படிங்கிறது உருவாயிருக்கும். ஸோ இது எங்க இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ அங்க இருக்கக்கூடிய இந்தியன் சோல்ஜர்ஸோட ஒரு பெர்சென்டா உருவாயிருக்கும். ஸோ அதான் இதில் இருக்கக்கூடிய ஸ்டோரிஸ் எல்லாம். ஓகேங்களா. ஸோ திப்பு சுல்தானுடைய மகன் அவங்களுடைய கல்யாணத்துக்காகன்னு சொல்லி எல்லாரும் வந்திருப்பாங்க. ஃபதே ஹைதர் அப்படின்னு சொல்றவர். ஸோ அவர் தான் வந்து ராஜாவா சொல்லி அவங்கள கோட்டையில வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பார்த்துட்டு வெளியே இன்ஃபர்மேஷன் கிடைச்சு அவங்க எல்லாம் வந்து அந்த கோட்டை திருப்பியும் கைப்பற்றதான் வந்து இந்த வெள்ளூர் புரட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம முதல்ல பார்த்திருப்போம். திருப்பி இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நாடு கடத்தப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த லெசன் இருக்கக்கூடிய கண்டென்ட். ஸோ இதுல பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுல பாக்ஸ் கண்டென்ட் அப்படிங்கிறது 1 or 2 மட்டும் தான் இருக்கும். ஸோ இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா. ஸோ இதுல இந்த கொஸ்டின் திருப்பி கேட்டிருப்பாங்க. ஸோ எப்போ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆன் ஜூலை 10, 1806. ஓகேங்களா. ஸோ இந்த பிரச்சனை எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா சார்ட் அவுட் ஆயிருக்கும். ஸோ 1st and 23rd ரெஜிமெண்ட்ஸ் யார் வந்து இந்த ரிவோல்ட்ல வந்து பங்கு பெற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1st and 23rd ரெஜிமெண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ அவ்வளோதான். மித்த எல்லாமே இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சக்கூடிய ஒரு ஸ்டோரி தான். சரிங்களா. ஸோ இந்த லெசனோட பாக்ஸ் கண்டென்ட் முடிஞ்சது. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ் நெக்ஸ்ட் 6 வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.